வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற பில்டிங் வந்து சின்மயா நகர் வடவள்ளியில் டாடா நகருக்கு அடுத்து இருக்கிற கட்டில் உள்ளார் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா 1,20,00,000 பட்ஜெட்டு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க. கார்ப்பரேஷன் லிமிட்டில் வர்ற ஏரியா. டிடிபி அப்ரூவல் சைட்டு. முன்னாடி எல்லாம் கார்டன் ஸ்பேஸோட நல்லா விட்டுருக்காங்க. 32க்கு 42ங்கிற சைஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உட்டன் டச்சரில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு சிட் அவுட்டு, வெளியே வந்தால் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட்டு, ஒரு போர்ட்டிக்கோ பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது. 15க்கு 12ங்கிற சைஸில் இருக்குது போர்ட்டிக்கோ. 3-5 சிபி லைன் கொடுத்துருக்காங்க. நல்லா வால்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெக்ஸ்சர் ஃபினிஷில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. மெயின் டோர் டீ குட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே ஹால் 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு ஹால் வித் பூஜா ரூமோடு இருக்குது. நல்ல வென்டிலேஷனோட ஜன்னலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு சிறப்பு அம்சம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உட்டன் விண்டோஸ் எல்லாமே வந்து உட்டனில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்டன்லேயே போட்டிருக்காங்க. எல்லா வீட்லேயும் யூபிவிசியில் போடுவாங்க. இதெல்லாமே உட்டனில் பண்ணியிருக்காங்க. அந்த பழையன மாறாமல் அப்படியே இருக்கணுங்கிறத வேண்டி இதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாமே வந்து உட்டன்லேயே போடுறாங்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 16க்கு 10 பெட்ரூம் சைஸு. மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10. இது அட்டாச்சு. நல்ல வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஒரு நல்ல வாஷ் பேஷன், பேரியர் டைப்பு, ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்ல சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா ஹால் ஒட்டி அப்படியே டைனிங் வந்து 12க்கு 10 சைஸ், நல்லா பெரிய சைஸு. நல்ல மாடர்ன் டைப்பில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிச்சன் 10க்கு 10 சைஸு, நல்லா ப்ராடாக இருக்குது. நல்லா ஸ்லாப் எல்லாமே கிரானைட்டில் 2 அடி. இது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து 2 அடி ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த சிங்க் பார்த்திங்கன்னா கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. எல்லா வீட்லேயும் பவுல் அந்த மாதிரி வச்சுருவாங்க. இங்கே வந்து கிரானைட்லேயே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. 2 நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, அக்வாகார்டு பாயிண்ட்டு, சிமினி பாயிண்ட்டு எல்லாமே விட்டுருக்காங்க. நல்ல வென்டிலேஷனோட, நல்ல லைட்னிங்கோட நல்லா இருக்குது. இது அப்படியே டைனிங் ப்ளஸ் கிச்சன். அந்த படிக்கடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிற மாதிரியான பாயிண்ட்டு இங்கேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ், நிறைய சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 4ங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. அப்படியே இன்னர் ஸ்டேர்கேஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எலிகண்ட் லுக்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கைகுடி முன்னாடி அந்த மெயின் போஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் தான். அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேசேஜ் ஏரியா மாதிரி இருக்குது. அதில் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி கீழே அவுட்லெட் போயிடும். இந்த இடத்துலையுமே நல்ல வென்டிலேஷனோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே வந்தோடனே ஒரு பெரிய பெட்ரூம், 16க்கு 16ங்கிற சைஸில் பெட்ரூமு, நல்ல பெரிய பெட்ரூமு. இதுவுமே வந்து அட்டாச்சு. நல்ல பெரிய சைஸில் பாத்ரூம் இருக்குது. நல்ல இதாக ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே பால்கனி, நல்ல காத்தோட்டமாக இருக்குது. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. இது அப்படியே பால்கனி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஏறி வந்த இடத்துலேருந்தும் வெளியே வந்துக்கலாம்.
இங்கே 2 வே மாதிரி பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேருந்தும் வந்துக்கலாம், வெளியிலேருந்தும் படியிலேருந்தும் வந்துக்கலாம். பெட்ரூம்குள்ளே போகாமையே கூட இங்கேருந்து போய்க்கலாம். 2 வே மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி இன்னொரு பெரிய பெட்ரூம் 16க்கு 10 சைஸு, 16க்கு 10. இதுவும் அட்டாச்சு பாத்ரூம், எல்லாமே அட்டாச்சு. 16க்கு 10ல் 2 பெட்ரூம், கீழே ஒன்று மேலே ஒன்று அட்டாச்சு. அதே மாதிரி 16க்கு 14ம் அட்டாச்சு. எல்லா பெட்ரூம்லேயும் லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பெரிய லாஃப்ட்டு. இது ஒரு 10க்கு 10 பெட்ரூம். அடுத்தது 10க்கு 10 பெட்ரூம், இதுலேயும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷன் இருக்குது, லைட்னிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. சுவிட்சஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, நல்லா எல்லாமே அழகாக போட்டிருக்காங்க. அடுத்தது மேலே மொட்டை மாடி. இந்த இடத்துல யூபிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஏரியா. மொட்டை மாடி, 2 டேங்க், நல்ல தண்ணி, உப்பு தண்ணி. அதே மாதிரி துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. நல்லா எல்லாமே சுற்றிலே அப்பார்ட்மெண்ட்டு, வீடு எல்லாமே நிறையா இருக்குது. நல்லா ஒரு சுற்றிலையும் மலை, மவுண்டைன்ஸ், அதை சுற்றிலி நல்லா அழகான ஒரு ஏரியா. படிக்கு அடியிலையும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது டேங்க் அடியில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாச்சும் பம்ப்ஸ், ஏதாச்சும் மோட்டர் அந்த மாதிரி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ப்ரெஷர் பம்ப்பு இல்லாட்டி சாஃப்ட்னர் போடுறது. எல்லா பாத்ரூமும் சோலார் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது இங்கே கொண்டாந்துட்டுருக்காங்க. அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோலார் வச்சோம்னா அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இனி அப்படியே நம்ம கீழே போகலாம். இப்போ பில்டிங்குடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, 2 சம்ப் கொடுத்துருக்காங்க, 7000 லிட்டர் பிடிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல போர்வெல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 700 அடி போர் போட்டிருக்காங்க, 6 இன்ச் டயா போர், டெக்ஸ்மோ மோட்டர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே தனித்தனி லைனாக பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு கார் வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கீழே டேங்க்கில் விடுறதுக்கு, அல்லது மேலே மொட்டை மாடியில் இருக்கிற டேங்க் போகிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இங்கே செப்பரேட் பண்ணியிருக்காங்க. சுற்றிலே போகிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. வெளியில் ஒரு காமன் பாத்ரூம், ஒரு இண்டியன் டாய்லெட்டோட ஒரு காமன் பாத்ரூம். சுற்றிலே போகிற நல்ல இடம் இருக்குது.